வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போறோங்க. என்ன டாபிக்னா, மகாகவி பாரதியார் இருக்கார்ல, பாரதியாரை டார்கெட் பண்ணி இப்போ திராவிடியன் ஸ்டாக்ஸ் சில பேர் கருத்தரங்க நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடத்திக்கிருக்காங்க. தந்தை பெரியார் திராவிட கழகம் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை நடத்தி அதில் சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யூடியூப் ரூட்டர்ஸு, இந்த கரிகாலன் இவர்கள்லாம் இப்போ பாரதியாரை மிகவும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசி வந்துருக்காங்க. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டும் வந்தே மாதரம் பாடல் தோற்றுவிக்கப்பட்டு 150 வருடங்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கா, அதை கொண்டாடக்கூடிய வகையிலையும் விஜில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சென்னையில் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தலைப்பு என்னன்னா, பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படிங்கிறது தலைப்பு. இதில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு பாரதியார் அவர்களுடைய சிறப்புகளை வேற லெவலில் பேசினார். பாரதியார் அவர்களை பற்றிய சிறந்த பேச்சுகளில் சீமான் அவர்களுடைய அன்றைய பேச்சும் ஒன்று. அப்படிப்பட்ட கூஸ் பம்ஸ் ஸ்பீச்சை கொடுத்தாரு. அதே மேடையில் என்ன சொன்னார்னா, ஈவேரா அவர்கள் தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. தமிழ் படித்தா நீங்களாம் பெரிய ஆளாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா பேசினாரு. ஆனால் பாரதியார் அவர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை புகழ்ந்து பேசியவர் பாரதியார். பாரதியார் தான் தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் பேசினார. இப்போ ஈவேராவை கம்பேர் பண்ணதுனால இப்போ அந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாரதியார் அவர்களை குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும் அப்படிங்கிற பேரில் தமிழகம் முழுவதும் பரவலாக கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி பேசிக்கிருக்காங்க. அதில் சமீபத்தில் யூடியூப் ரூட்டர்ஸ்லாம் என்ன தெரியுமா பேசினாரு, பாரதியார் ஒரு கஞ்சா குடிக்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இன்னும் மோசமா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற பாடலை பாரதியார் எப்போ எழுதினாராம், பிரிட்டிஷுக்கு பயந்துட்டு புதுச்சேரியில் அவர் ஒளிந்திருக்கும் போது அதை எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ரூட்டர்ஸ் பேசியிருக்காரு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் அவர்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில்லு கேட்டப்ப எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் தொடர்ந்து பாரதியாரை மிகவும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசி வந்துட்டு இருக்காரு. ஏன் இப்போ வரைக்கும் திமுக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கொந்தளிச்சு பதிவுகள் போட்டு இருக்காங்க. இப்போ தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நாம் தமிழர் கட்சியும் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தலைப்பு என்னன்னா, சமத்துவ பாட்டன் பாரதி சந்தர்ப்பவாத ஈவேரா அப்படிங்கிற பேரில் தலைப்பில் நாம் தமிழர் கட்சியும் ஒரு கருத்தரங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. பாஜக தொண்டர்கள் பாஜக கட்சிக்கிட்ட என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மாதிரியே பாஜகவும் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி பாரதியார் அவர்களுடைய சாதனையை உறக்க சொல்லணும். ஈவேரா அவர்களையும் பாரதியாரையும் கம்பேர் பண்ணி பாரதியார் எவ்வளவு மிகச்சிறந்த தலைவர் அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. சரி, திமுக ஆட்சி நடக்குது, யூடியூப் ரூட்டர்ஸ்லாம் ப்ரோ டிஎம்கே பர்சன் ஆக்ஷன் எடுக்கலை. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் எந்த இடத்துலையும் மகாகவி பாரதியாரை விட்டு கொடுத்ததே இல்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் பாரதியார் அவர்களுடைய பாடல்களையும் தேசபக்தி மிகுந்த பாடல்களையும் எடுத்துரைக்கிறாரு. மத்திய அரசாங்கம் இது மாதிரியான திராவிடியன் ஸ்டாக்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்து வருது. அண்ணாமலை அவர் மாநில தலைவராக இருந்தப்ப ஒரு ரூட்டை வந்து காமிச்சாரு. என்னன்னா, தமிழகத்தில் இது மாதிரி வரம்பு மீறி பேசக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் காவல்துறை கைது பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்க வேண்டாம். இந்தியாவில் 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது. அங்கே எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த காவல்துறை இங்கே வந்து இவர்களை தூக்குறதுக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப ஒரு ரூட்டை காமிச்சார்ல, அது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இப்போ நடந்திருக்கு. என்னன்னா, குருதத் செட்டி அப்படிங்கிற ஒரு ஆள், இவர் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார்ல, அவருடைய தீவிர ஆதரவாளர். சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணுவார், என்றைக்குமே மோடிக்கு எதிராக தான் பதிவு போட்டு இருப்பார். ஏன்னா மோடி மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக. இந்த குருதத் செட்டியும் சுப்பிரமணிய சாமி மாதிரி மோடியை மிகவும் அவதூறாக பதிவு போட்டிருக்காரு. இப்போ குஜராத் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குருதத் செட்டிக்கு எதிராக எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்போ வேணாலும் குஜராத் காவல்துறை இந்த குருதத் செட்டியை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குருதத் செட்டி பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அங்கேருந்து குஜராத் போலீஸ் இங்கே வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பயந்து போய் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டில்
குஜராத் காவல்துறை ரிஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரை உடனடியாக ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. உச்சநீதிமன்றம் அதை ரத்து பண்ண மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எஃப்ஐஆரை தள்ளுபடி பண்ண ரத்து செய்ய மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதனால எப்போ வேணாலும் குஜராத் காவல்துறை இவரை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தானே அண்ணாமலை சொன்னார். அந்த ரூட்டை பாஜக ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க, பாரதியாரை மிகவும் கொச்சையாக இழிவாக விமர்சிக்கக்கூடிய நபர்களை அவுட் சைட் தமிழ்நாடு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை கைது பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கைகளும் வலுத்து வருது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.